நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஆஸ்ட்ரோ பரக்கண்ட பேசுறேன். இன்னைக்கு அரசு வேலை, கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். நீங்க ஆஸ்ட்ரோ பரக்கண்ணன் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட டாபிக் வந்து யூடியூப்ல போட்டு பார்த்தீங்கன்னாலே என்ன நம்மளுடைய பதிவுகள் எக்கச்சக்கமான பதிவுகள் வரும். இந்த பதிவுடைய தனித்துவம், சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாகவே இந்த கவர்மெண்ட் ஜாப் எடுத்துக்கொள்ளும்போது, சூரியன் ஜாதகத்துல நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா சூரியன் தான் ஆட்சி நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு காரகத்துவம் என்பது இருக்கு. அதனால அது நல்ல அமைப்புல இருக்கணும். சூரியன் வந்து நீச்சமாயிடுச்சுன்னா 8லயோ 12லயோ மறைவு ஸ்தானங்கள் இருந்துச்சுன்னா அரசு வேலை கிடைக்காதுன்னு சொல்லி பொத்தம்பொதுவா சில பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் அன்றாடம் நிறைய பேர் ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன். சூரியன் நீச்சமாக இருந்தாலும் 8, 12 போன்ற பாவங்கள்ல மறைவிடத்தில் இருந்தாலும் அரசு வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்கிறாங்க. சரி, அதெல்லாம் வந்து இது போல மிஸ்டேக்ஸ், குழப்பங்கள்லாம் தீர்வளிக்கும் விதமா இந்த பதிவு என்பது அமைய போகுது. முழுமையாக பார்த்துங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பதிவு. ஏன்னா நிறைய பேர் வந்து செய்யக்கூடிய ஜாபையே விட்டுட்டு கவர்மெண்ட் ஜாப் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நிலைமைலாம் என்பது இருக்கு. நல்ல ஜாப்ல இருந்து இருந்திருப்பாங்க. பிரைவேட்ல 1 லட்சம் 1.5 லட்சம் மாசம் சம்பாதிக்கிற ஒரு நிலைமையில கூட இருந்திருப்பாங்க. செய்தித்தாள்கள்ல மீடியால கூட நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அதுல பிரஷர் வந்து அதிகமா இருக்க காரணத்துக்காக கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து பப்ளிக் சர்வீஸ் தான் சார் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல பணியாற்றக்கூடிய ஒரு மனநிலை என்பது கிடையாது. மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய மனநிலை தான் எனக்கு என்பது இருக்கு. அப்படின்ற நபர்கள்லாம் சொல்லுவாங்க. சில பேர் சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ண நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பேட்டி கொடுக்கும்போது நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அவங்க ஜாப்லாம் கிடைச்சிருக்கும். அதை விட்டுட்டு வந்து இது போல சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அது சக்சஸும் ஆயிருப்பாங்க. அவங்க அது சார்ந்த விஷயங்கள். இது போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்குமா? கிடைக்காதா? எப்படிப்பட்ட கொடுப்பனை ஒருத்தவங்களுக்கு இருக்கணும்? இது போன்ற விஷயங்கள தீர்வளிக்கும் விதமா தான் இந்த பதிவு என்பது அமையப்போகுது. அப்ப இந்த அரசு வேலை அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா, அதனுடைய மவுசு அன்றிலிருந்து இன்று வரை ஏறிக்கொண்டு தான் போகுதுன்னு நம்ம சொல்லலாம். சில பேர் அத விட்டுட்டு வந்துலாம் எக்ஸாம்லாம் எழுதி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்றத நான் சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி. அவங்க வீட்ல அந்த அரசு வேலையை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த மாணவர்கள் வீட்ல போய் கேட்டீங்கன்னா தான் அதனுடைய கஷ்டங்கள்லாம் தெரியும் அவங்களுக்கு. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா, "சார் பையனுக்கு வந்து இத்தனை வயசு கிட்ட ஆகுது. 4, 5 வருஷமா அரசு வேலை என்பது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறான். கல்யாணம் பண்ணணும். அடுத்து பல விஷயங்கள்லாம் இருக்கு சார். என்ன பண்றதுன்னே தெரியலன்னு" சொல்லி கஷ்டப்பட்டு அந்த விஷயத்த என்பது அவங்க சொல்லுவாங்க. இதே பசங்ககிட்ட கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு மனநிலையில என்பது இருப்பாங்க. சார் நான் போனா பப்ளிக் சர்வீஸ் தான் போவேன். கவர்மெண்ட் ஜாப்ல தான் நான் வந்து இது பண்ணுவேன். திருமணம் ஆனாலும் வேற எதுவா இருந்தாலும் சரி, தாமதமானா ஆகட்டும். அரசு வேலை தான் எனக்கு தேவை. அப்படின்ற மாரி மனநிலையில சில பேர் என்பது இருப்பாங்க. சரி, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் அரசு வேலை என்னும் பட்சத்துல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம வந்து சூரியன போய் பார்த்துறக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்குன்றத நம்ம செக் பண்ணி ஆகணும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய உடல்ல மூளை எந்த அளவுக்கு முக்கியமோ, நம்மளுடைய ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதி என்பது முக்கியம். ஒருத்தவங்களுக்கு ஒரு பொறுப்படை இருக்குதா இல்லையா என்பதை லக்னாதிபதி வச்சு முடிவு என்பது பணம். இப்ப நம்ம உடல் இருக்குன்னு வச்சுங்க, கை ஆட்டுறீங்க, கால் ஆட்டுறீங்க, இந்த விஷயத்துக்குலாம் சிக்னல் எங்க இருந்து போகுது? பிரெயின்ல இருந்து தானே போகுது. அதே போலதான் ஒரு அரசு வேலை, அதுக்கான கொடுப்பனை ஒருத்தவங்க இருக்குதா இல்லையா அப்படின்றத பாக்குறதுக்கு நம்ம சூரியனை பார்த்தாலும் 6ஆம் பாவம் 10ஆம் பாவத்தை பாக்குறதுக்கு முன்னாடி லக்னம் லக்னாதிபதியை போய் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஒருவரின் ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குன்றத பாருங்க. பொதுவா ஒரு கட்டம் என்பதை நான் போடுறேன் பாருங்க. எந்த லக்கணமாக இருந்தாலும் சில பேர் சொல்லுவாங்க, சிம்ம லக்னத்துக்கு, சிம்ம ராசிக்கு, மேஷ லக்னத்துக்கு, மேஷ ராசிக்கு மட்டும் தான் அரசு வேலை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. என்னோட அனுபவத்துல அனைத்து லக்னக்காரர்களும் அரசு வேலை என்பது இருக்கிறாங்க. அவங்களுடைய லக்னம் லக்னாதிபதி நல்ல அமைப்புல இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கும்ப லக்னம் இருக்குன்னு வச்சுங்களேன். கும்ப லக்னத்துக்கு அதிபதி சனி. அரசு வேலையில ஒரு உயர் பதவியில் என்பது இருக்க வேண்டும் என்றால், சிவில் சர்வீஸ் ரேங்கிங் வருதுல, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் இது போல ரேங்கிங்ல இருக்கிறாங்க. இல்ல குரூப் 1 போன்ற ரேங்கிங் தமிழ்நாடு போஸ்டிங் என்பது இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு லக்னாதிபதி 10, 11ஆம் பாவத்தோட தொடர்பு கட்டாயம் என்பது இருக்கணும். லக்னாதிபதி இப்போ சனி இருக்குன்னு வச்சுங்களேன். சனி வந்து 1 இந்த இடத்துல என்பது இருக்கணும். அப்படி இல்லைன்னா 11ஆம் பாவத்துல. இந்த 2 இடத்தில் சனி லக்னாதிபதி இருந்தால் மட்டுமே இந்த உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது வந்துடும். அப்படி இல்ல, லக்னாதிபதி வந்து 6ஆம் இடத்துல என்பது இருக்கு, 8ஆம் இடத்துல என்பது இருக்கு, 12ஆம் இடத்துல என்பது இருக்கு, இவங்க உயர் பதவியில் இருக்க முடியாத பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட ரேங்கிங்ல இருந்து வந்துடணும். சரிங்களா? அந்த படிநிலை இருக்குல்ல அரசு வேலையினாலே, அதாவது உயர் பதவி பட்சத்துல பல பேர் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமையில இருந்து இருப்பாங்க. இல்ல ஒருத்தவங்க கீழே வந்து பணியாற்றக்கூடிய நிலைமையில இருப்பாங்கல்ல. 2 விதமான அமைப்புகள் இருக்குல்ல. அப்படி நம்ம பிரிச்சுக்கணும். லக்னாதிபதி 10, 11ஆம் பாவத்தில் இருக்கும்போது அது உயர் பதவியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அவங்க கீழே வந்து பல பேர் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கும். அதுவே லக்னாதிபதி 8ஆம் பாவத்திலோ 12ஆம் பாவத்தில் இருக்கும்போது அவங்க ஒரு அடுத்த கட்ட ரேங்கிங்ல இருப்பதற்கான சூழல் என்பது இருக்கு. அப்ப லக்னாதிபதி 10, 11ஆம் பாவத்தில் இருப்பவங்க மட்டும் தான் பெரிய போஸ்ட்ல இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சப்போஸ் இந்த லக்னாதிபதியான சனி லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சனியோட வீட்டுல இருந்து இந்த 2 11ஆம் அதிபதியான குருவுடைய 5ஆம் பார்வையில இந்த சனி இருந்தாலோ, இல்ல குருவுடைய 7ஆம் பார்வையில இந்த சனி இருந்தாலோ, இல்ல இந்த குருவுடைய இந்த இடத்துல குரு இருக்கு 9ஆம் பார்வையில இந்த சனி இருந்தாலோ அப்பயும் அவங்களுக்கு வந்து உயர் பதவி இருப்பதற்கான சூழல் என்பது வரும்.
டைரக்டா இன்டைரக்டா அந்த லக்னாதிபதியோட 10, 11ஆம் அதிபதி என்பது தொடர்பு என்பது கட்டாயம் என்பது வேண்டும். இங்க 11ஆம் அதிபதியான குருவை நான் எடுத்துக்கிட்டேன். இல்ல 10ஆம் அதிபதியான செவ்வாயை நம்ம தொடர்புகள், செவ்வாய்க்கு பார்வை இருக்குல்ல, 4, 7, 8ஆம் பார்வை என்பது இருக்கு. இது போன்ற தொடர்புகள் சனியுடைய அமைப்புகளை பெற்றிருக்கும் பட்சத்துல கண்டிப்பாக உயர் பதவியில் இருக்க முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் லக்னம், லக்னாதிபதி பார்க்கணும். லக்னத்தையும் லக்ன சுபர்களோட தொடர்பு என்பது இருக்கணும். எடுத்த உடனே நம்ம இயற்கை சுபகிரகங்களான குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் அப்படி இந்த மாதிரி எடுத்துடக்கூடாது. அதை விட அசுபகிரகமாக இருந்தாலும் லக்ன சுபர்களாக இருக்கும் பட்சத்துல, லக்ன சுபர்கள்லாம் லக்னத்துக்கு 10, 11ஆம் அதிபதின்றது உயர்தரமான லக்ன சுபர்கள் எடுத்துக்கலாம். நம்ம அந்த அதிபதியோட தொடர்புகளோ, பார்வையோ, சேர்க்கையோ, சாரமோ இது போல காம்பினேஷன் இருக்கும் பட்சத்துல அப்பயும் அவங்க நல்ல நிலைமை கண்டிப்பாக இருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் லக்னம், லக்னாதிபதி என்று சொல்லிட்டேன். அடுத்த விஷயம் என்னென்ன கிரகங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சூரியன், செவ்வாய், குரு, இந்த 3 கிரகங்கள். என்னங்க சார், சில பேர் சூரியன் மட்டும் தான் சொல்லுவாங்க, நீங்க செவ்வாயும் குருவையும் சேர்த்து சொல்றீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணணும்னா இந்த 3 விஷயங்கள் உறுதுணை என்பது தேவை. ஒரு ஆட்சி நிர்வாகம் என்பது சூரியனின் காரகத்துவம். அதே போல சட்ட ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது ஒரு ராணுவம், போலீஸ் இது போன்ற விஷயங்கள் இருக்குல்ல, அது செவ்வாயின் காரகத்துவம். அதே போல குரு என்பது சட்டம் சம்பந்தப்பட்ட, லா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீதித்துறை, கோர்ட் இது போல விஷயங்களா இருக்குல்ல, அது எல்லாமே குருவின் காரகத்துவம். அப்ப இந்த 3 விஷயங்கள் இருந்தா மட்டும் தானே ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும். அப்ப இந்த 3 கிரகமும் கட்டாயம் நல்ல அமைப்புல என்பது இருக்கணும் அரசு வேலையில இருப்பதற்கு. இந்த 3ல ஏதோ ஒரு கிரகம் நல்லா இருந்தாலும் அவங்க அரசு வேலை என்பது இருப்பாங்க. சூரியன் தான் நல்லா இருக்கணும் என்பது கிடையாது. செவ்வாய் நல்லா இருந்தாலும், குரு நல்லா இருந்தாலும், இது போன்ற ராணுவம், போலீஸ் போன்ற துறைகளை பணியாற்றக்கூடிய சூழல் என்பது இருக்கும். நீதித்துறை போன்ற பணிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. குரு நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்துல. நல்லா இருக்குதுன்னா என்ன, இந்த கிரகம் ஸ்தானபலம், திக்பலம் பெற்று இல்ல சுபகிரகங்களின் தொடர்புகள் பெற்றிருப்பது நல்ல அமைப்பு அப்படின்ற எடுத்துங்க. இன்னும் நிறைய விதமான காம்பினேஷன் என்பது இருக்கு, அதை நம்ம தனியா பாத்துக்கலாம். இப்ப இந்த 3 கிரகத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டேன். அப்ப இந்த 3 கிரகத்தின் தொடர்புகள் 2, 6, 10 இந்த 3 பாவம் தான் பாத்தீங்கன்னா பணத்தை தரக்கூடிய விஷயங்கள். அதாவது நமக்கு வேலை அப்படின்ற பட்சத்துல 6ஆம் பாவம் என்பது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது. 10ஆம் பாவம் என்பது தொழில் சார்ந்த விஷயங்கள் என்பது சொல்லக்கூடியது. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 10ஆம் பாவத்தின் காரகத்துவம். 2ஆம் பாவம் தனஸ்தானம். நமக்கு ஒரு பணம் வருதுன்னா ஒரு வேலையின் மூலமாக நம்ம செய்யக்கூடிய விஷயத்தின் மூலமா, தொழில் மூலமாக 2, 6, 10ஆம் பாவம் தான் அதுக்கு காரகத்துவம் பெற்ற பாவங்கள் என்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இந்த 2, 6, 10ஆம் பாவத்தோடு இந்த சூரியன், செவ்வாய், குரு என்பது தொடர்பு இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இதே கும்பலக்கணம், 2ஆம் பாவத்துல சூரியனோ, செவ்வாயோ, குருவோ இருந்தாலோ, இல்ல இந்த கடகராசி 6ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய கடகராசியில சூரியன், செவ்வாய், குரு இருந்தாலோ, இல்ல 10வது பாவமான இந்த விருச்சிக ராசியில் சூரியன், செவ்வாய், குரு இருந்தாலும் அவங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. அப்படி இருந்து அந்த ஸ்தானாதிபதியும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சில பேர் எனக்கும் 10ல சூரியன், செவ்வாய், குருலாம் இருக்கு சார், ஆனா எனக்கு அரசு வேலை என்பது இல்லையே, நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், கிடைக்கவே மாட்டேதே சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு இந்த சூரியன் என்ற கிரகம் இந்த கும்ப லக்னக்காரருக்கு 10ல சூரியன் இருந்து திக்பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லி எடுத்துங்களேன். ஆனா இங்க இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்குல்ல, இந்த செவ்வாய் லக்னத்துக்கு 5ல என்பது இருக்கு. இந்த பாவத்துக்கும் 8, 6ஆம் பாவமான வேலை ஸ்தானத்துக்கும் 12. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எப்படி இவருக்கு அரசு வேலை என்பது கிடைக்கும்? இல்ல இந்த ஸ்தானாதிபதியான செவ்வாய் லக்னத்துக்கு 8வது வீடான இந்த இடத்துல, இல்ல இந்த இடத்துல இருந்தாலும் அரசு வேலை கிடைப்பது தாமதம் என்பது ஆகும். அப்ப இந்த விஷயம் கட்டாயம் என்பது பார்க்கணும். அதுக்கப்புறம் தசா புத்தி என்பது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். சில பேர் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, கொடுப்பனைலாம் இருக்கும், ஆனா அதுக்கு சாதகமான தசா புத்திகள் என்பது வராது. அதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்ப நான் தொடர்புகள் சொல்லியிருக்கேன், சூரியன், செவ்வாய், குரு 2, 6, 10ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கணும்னு சொல்லிட்டேன். அப்ப இருந்து அது போல கொடுப்பனை இருந்து அதுக்கான தசா புத்திகள் வரணும். இப்ப 10ல சூரியன் இருக்கு, அந்த 10ஆம் அதிபதியான செவ்வாயோடைய தசை என்பது நடப்புல வந்தால் மட்டுமே அரசு வேலை என்பது வரும். இல்ல செவ்வா தசையோ செவ்வா புத்தியோ இது கண்டிப்பாக வர வேண்டும். புத்தி என்பது வரும், ஒவ்வொரு தசையிலும் புத்தி என்பது வரும். ஆனா தசை வரும் பட்சத்துல உடனடியாக கிடைக்கும். புத்திகள் இருக்கும் பட்சத்துல தசை ஸ்ட்ராங்கா இல்ல, புத்தி அடிப்படையில் நம்ம காத்துக்கணும்னா கொஞ்சம் தாமதமாய் ஒரு விஷயம் கிடைக்கும். அப்ப இவ்வளவு விஷயங்கள் பார்த்துதான் ஒருத்தவங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தீர்மானமா சொல்ல முடியும் என்று சொல்லி இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் இது சார்ந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, கிடைக்குமா கிடைக்காத தெரியல சார், அடுத்த கட்ட நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, மேரேஜ் தாமதம் ஆகுது, வீட்லயும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா வேற ஏதாவது ஜாப் ஆச்சு போய் நம்ம பார்ப்பேன், ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், அந்த தொடர்பு கூட பேசுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. என்னுடைய கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்ல, வேற எது சார்ந்த விஷயம், ஜாதகம், வாஸ்து, நியூமராலஜி எதுவும் வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். என்னுடைய பல வீடியோஸ்லாம் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போட்டு வச்சிருக்கிறோம், பிளேலிஸ்ட்லேயே போய் பாருங்க. இல்லை தனிப்பட்ட முறையில் ஆஸ்ட்ரோ பரக்கன்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க, பல முக்கியமான தகவல்கள் என்பது வரும் என்று சொல்லி இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை
உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரத் கண்ணன். நன்றி, வணக்கம்.